அப்போ இந்த 8 வகையில உட்தலைப்பாக தொகுத்து, அதாவது போதைக்கு எதிரான பிரச்சாரம், ஒழுக்கம் சார்ந்த பிரச்சாரம், கொள்கை ரீதியாக பிரச்சாரம், அமல்கள் ரீதியான பிரச்சாரம், நவீன கலாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய சீரழிவுகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய பிரச்சாரம், அழைப்பு பணி, கல்வி பணி, சமூக பணி என்ற 8 உட்தலைப்புகளை கொண்ட விஷயம்தான் இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற ஒரு தலைப்பை எடுத்து அத்தனை இடத்திலையுமே இதை ஒரு பிரச்சாரமாக 50 நாட்கள் எடுத்திருக்கின்றோம். இதை துண்டு பிரசுரமாக கொண்டு செல்லுங்கள், இதை மெகாபோன் பிரச்சாரமாக கொண்டு செல்லுங்கள், தெருமுனை பிரச்சாரத்தின் வழியாக கொண்டு செல்லுங்கள். முக்கியமாக இந்த இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, பள்ளிவாசலிலே அவர்களை ஒருங்கிணைத்து, இளைய வயது பெண்களை எல்லாம் பள்ளிவாசலிலே ஒருங்கிணைத்து, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தர்பியத் நடத்தப்பட வேண்டும், தர்பியாக்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த 8 விஷயங்களையும் உள்ளடக்கி அந்த இளைஞர்களிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். இங்கே வராமல் இருக்கக்கூடிய வேறு கொள்கையை சார்ந்தவர்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த இளைஞனுக்கு, அந்த இளைஞரை சார்ந்த பெற்றோருக்கு இந்த செய்தியை எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டுமோ அத்தனை வழிகளையும் பயன்படுத்தி கொண்டு செல்லணும். பட்டிமன்றம் நடத்தி சென்று வைக்க முடியுமா? தாராளமாக செய்யுங்கள் என்று வழிகாட்டி இருக்கின்றோம். இளைஞர்கள் சீரழிவுக்கு காரணம் பெற்றோர்களா சமூகமா என்ற தலைப்பெடுத்து ஒரு பட்டிமன்றம் நடத்துங்கள். இங்கே ஒரு 3 பேச்சாளர், அங்கே ஒரு 3 பேச்சாளர் பேசுவார். 2ஐ தொகுத்து நடுவர் பேசி பதில் கொடுப்பார். சமூகம் தான் சீரழிவுக்கு காரணமா, பெற்றோர் தான் சீரழிவுக்கு காரணமா என்று இந்த நடுவர் கொடுப்பார் பாருங்க பதில். இது எல்லாமே தாவா பணியா போயிடும், அழுத்தமாக மனதில் உட்காரும். இப்படி எல்லாம் பல வகையில தாவா பணிகளை கொண்டு செல்லுங்கள், போஸ்டர் வகையில கொண்டு செல்லுங்கள், துண்டு பிரசுரம் வாயிலாக கொண்டு செல்லுங்கள். இது இல்லாமல் நவீன சாதனமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாகவும் கொண்டு செல்லுங்கள் என்று இவ்வாறு நம்ம சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம்.